வெல்கம் டு லேர்ன் ஃபார்மசி தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோசைக்ளின் HCl பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக். இதோட பிராண்ட் நேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமாட்ரின், பைசிடின், ப்ரோடைன் எழுது. ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக இல்லாமல் கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ இதில் வந்து மொத்தம் நம்ம 4 பிரிக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சரில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட IUPAC நேம் நம்ம படிச்சிடுறேன். 1 cyclohexyl, 1 phenyl, 3 pyrrolidine, 1 IL, 1 propanol HCl. ஸோ HCl சால்ட் ஃபார்ம்ல இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். வீக் ஆசிட் வீக் பேஸ் நம்ம சால்ட் ஃபார்மா கொடுப்போன்றது. ஸோ HCl விட்டுருங்க. மற்றதில் வந்து பாருங்க, இப்போ இதுல அந்த பேஸ் எதுல இருந்து நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொபனால் வந்து உங்களுக்கு தெரியும் 3 கார்பன், அது ஆல்கஹால் OL இருக்கு, ஆல்கஹால் குரூப். ஸோ அதில் 1 ப்ரொபனால் இருக்கு. அதுக்காக மீனிங் என்ன அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கார்பன் 1, இது செகண்ட் கார்பன், அது இதுல வந்து CH2 2 போட்டிருக்காங்க. அப்ப 2 CH2 இருக்கு. ஸோ அதனால வந்து 1 2 இன்னொன்று 3. அதனால நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாம அதுலயே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH இருக்கிறதுனால 1 ப்ரோபனால் அது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 cyclohexyl ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் cyclohexyl காம்பவுண்ட். அது ஏன் 1 cyclohexylனா அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. செகண்ட் 1 phenyl குரூப் இங்க இருக்கு இல்லையா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அடுத்து எனக்கு 3 pyrrolidine இருக்கு. 3 pyrrolidine இதுதான் pyrrolidine ரிங். ஸோ அது தேர்ட் கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. அதனால தான் 3 pyrrolidine. 1 IL அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பைரோலிடினோட நைட்ரோஜன் குரூப் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது ஃபர்ஸ்ட் குரூப், ஃபர்ஸ்ட் அதான் நம்பரிங் ஃபர்ஸ்ட், அதனால தான் அது 1 IL அப்படின்னு போட்டுருக்கு. 3 pyrrolidine 1 IL அண்ட் ப்ரோபனால் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோபனால் ஈஸியா நீங்க பேஸ் போட்டுருவீங்க. ஸோ அந்த பேஸ் போட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஃபார்மேட்லயே நீங்க கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நீங்க ஒவ்வொரு புக்ல ஸ்ட்ரக்சர் வந்து வேற வேற போட்டிருப்பாங்க, லைன் டயக்ராம் போட்டிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கார்பன் போட்டிருக்கு. இதுல வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு அந்த லைன் வச்சு போட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க அதுல மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதுதான் கரெக்டா இருக்குன்னா நீங்க இதுலயே ப்ராக்டிஸ் பண்ணீங்க. நீங்க ஒவ்வொரு டைமும் ஒன்னொன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ப்ரோபனால் ப்ரோசைக்ளிடின், ப்ரோன்றது ப்ரோபனால். ஸோ ப்ரோபனாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு சைக்ளிடைன். ஸோ டைன் அப்படின்னா கூட நீங்க ப்ரோலிடைன் எடுத்துக்கோங்க. பைரோலிடைன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைன், சைக்ளோஹெக்சேல், அவ்வளவுதான். ஃபினைல் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மேனிக் கண்டென்சேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஒரு கார்போனில் குரூப், அதுக்கப்புறம் ஆல்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் இருக்கு, அசிட்டோஃபினோன் இருக்கு, அப்புறம் அந்த பைரோலிடின் ரிங் ஒரு அமைன். ஸோ இது மூணுமே ரியாக்ட் ஆகிறதா மேனிஸ் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. நீங்க அப்படியே டைரக்டா கூகுள்ல வந்து மேனிஸ் கண்டென்சேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தான் இருக்கும். அதாவது பேசிக்கா இருக்க டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல நம்ம வந்து இப்போ கீட்டோன் அப்படின்னா கீட்டோன்ல நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அதில் அசிட்டோஃபினோன் எடுத்திருக்கோம், ஆல்டிஹைட்ல ஃபார்மால்டிஹைட் எடுத்திருக்கோம், அமீன் அந்த பேசிக் குரூப்ல வந்து டெட்ராஹைட்ரோ பைரோலின், அதான் அந்த பைரோலின் ரிங் இருக்கு இல்லையா. அதான் இதை கேட்டலைஸ் பண்றதுக்கு அசிட்டிக் ஆசிட். இதுல வாட்டர் ரிமூவ் ஆகுது. ஸோ எங்கெங்க இருந்து ரிமூவ் ஆகுதுன்ற நான் வந்து சர்க்கிள் பண்ணிருக்கேன். ஸோ இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுல இருந்து ஒரு O, இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன். ஸோ இப்போ H2O ரிமூவ் ஆயிடுது. ரிமைனிங் காம்பவுண்ட்ஸ் அப்படியே வந்து கண்டென்சேஷன் ஆக அடிஷன் ஆகிறது தான். ஸோ அந்த காம்பவுண்டுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா பீட்டோ பைரோலிடினோ ப்ரோபியோஃபினான். H2O ரிமூவ் ஆகுது. இந்த கண்டென்சேஷனுக்கு மேனிஸ் கண்டென்சேஷன். ஸோ மேனிஸ் கண்டென்சேஷன் என்னன்றதை நீங்க குரோம்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபோ தான். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட்ல சைக்ளோஹெக்சேல் ஆட் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த C டபுள் பாண்ட் வரைக்கும் சைக்ளோஹெக்சேல் ஆட் பண்ணிட்டு OH குரூப் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த பீட்டா பைரோலிடினோ ப்ரோபியோஃபினான் அப்படின்ற காம்பவுண்ட் கூட நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட் அப்படின்றது மெக்னீசியம் புரோமைடு. சைக்ளோஹெக்சேல் கூட வந்து மெக்னீசியம் அண்ட் ஹாலைடு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான். ஹாலைட்னா புரோமைட், அயோடைட், குளோரைடு, இதெல்லாமே ஹாலைட்ல வந்துடும். மெக்னீசியம் குரூப் வந்து காமன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற அந்த அல்கைல் குரூப் சைக்ளோஹெக்சேல் குரூப், அந்த மாதிரி வந்து அதுவும் ஒரு காமன் குரூப் இருக்கும். கிரிக்னாட் ரியேஜென்ட் நீங்க இதுவுமே நீங்க குரோம்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கிரிக்னாட் ரியேஜென்ட் என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எப்படி அது நம்ம சிந்தசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ரியேஜென்டோட ஹெல்ப்பால நம்ம வந்து இந்த பீட்டா பைரோலிடினோ ப்ரோபியோஃபினானை வந்து ப்ரோசைக்ளிடினா கன்வெர்ட் பண்றோம். சேம் அந்த இதுல வந்து 2 ரியாக்ஷன் நடக்கும். இந்த மெக்னீசியம் புரோமைடு வந்து இங்க போயிடும். ஆக்சிஜன் C டபுள் பாண்ட் O இருக்கு பாத்தீங்களா, அந்த கீட்டோன் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஓவோட MgBr போயிடும் மெக்னீசியம் புரோமைடு. சைக்ளோஹெக்சேல் வந்து பாத்தீங்கன்னா கார்பனோட அட்டாச் ஆயிடும் டைரக்டா. ரெண்டாவதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோலிசிஸ் நடக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பிரேக் ஆகும் பாண்டு. ஸோ அந்த C டபுள் பாண்ட் O மெக்னீசியம் புரோமைடு இருக்க இடத்துல ஒரு H அங்க போயிடும். அதுதான் OH கன்வெர்ட் ஆயிடும். மிச்சம் இருக்கிற
OH வந்து மெக்னீசியம் புரோமைடோட MgBr OH கன்வெர்ட் ஆகி வெளில போயிடும் ரியாக்ஷன்ல. அது இங்க இல்ல, ஏன்னா நம்மளுக்கு தேவையானது ப்ரோசைக்ளின் தான். அதுதான். ஸோ இதுல வந்து 2 ஸ்டெப்பா இருக்கும், அடிஷன் அண்ட் ஹைட்ரோலிசிஸ். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர்ல இதெல்லாம் இருக்கு, அப்போ இதுக்கெல்லாம் தேவையான ரியேஜென்ட் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லேர்ன் ஃபார்மசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு லேர்ன் ஃபார்மசி தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.